இன்னைக்கு வெயிலுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம பண்ண போகிறோம். என்னன்னா ஃப்ரூட் ஜெல்லி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நமக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் தேவையோ, உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் போட இஷ்டமாக இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸை எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில். இன்றைக்கி நான் ட்ராகனும் பிளாக் கிரேப்ஸு அதுக்கப்புறம் க்ரீன் கிரேப்ஸ் ரெண்டும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 5 கிராம் அளவுக்கு அகர் எடுத்திருக்கேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். அதை நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். 5 கிராம் அகருக்கு நான் 400 ml தண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அகரை போட்டுட்டு அதுக்கப்புறமா 400 ml தண்ணி சேர்த்துட்டு அது நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது ஓரளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறமா நான் இதில் 8 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். நீ இந்த ஸ்பூன் அளவு பார்த்துக்கோங்க. அதில் 8 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சுகர் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த சுகர் சேர்த்துனதுக்கப்புறம் ஓரளவுக்கு திக்காகி வர்ற வரைக்கும் நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அந்த தண்ணியை கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்தால் போதும். அது கம்பி பதம் அந்த மாதிரிலாம் இதில் கொஞ்சம் அந்த சக்கரை கரைஞ்சி அது திக்காக வந்ததுக்கப்புறமா அதை இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜெல்லியை தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரூட் சேர்த்துட்டு அதுக்கு மேலே திரும்ப அந்த ஜெல்லி வாட்டர் ஆட் பண்ணிட்டு இப்போ நான் எப்படி போர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் போடுறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா வீடியோவில், அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு 1/2 அன் ஹவர் வெளில வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். நல்லாவே செட் ஆகி வந்திருந்தது. நீங்களும் நான் சொன்ன அளவுகளோடு வச்சு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே வரும். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.